This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time job perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple talks. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications on WhatsApp to 9994104160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த கதை கேட்டிங்கன்னா எனக்கு பெரும் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நாம் கேட்க போகிற கதை தர்மம் தலைக்காக்கும் பகுதி 3. தர்மம் தலைக்காக்கும் பகுதி 1, 2னுடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கேட்டுட்டு இதை கேளுங்க. வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். முன்னால் இருந்த இருவர் தமக்கானதை வாங்கி கொண்டு நகர முன் சென்ற 3ஆம் நபர் ஆட்டுக்கள் இருக்கு எத்தனை வேண்டும் 8 கேட்டு வாங்கினார். அவர் வாங்கியதை பார்த்ததும் எனக்கு சற்று கலக்கமானது. 8ஐயும் வாங்கிவிட்டானே, எனக்கு இல்லாமல் போகுமோ எண்ணி பார்க்கையில் மனைவியின் முகமே வந்து போனது. கால் இல்லாமல் வெறுங்கையோடு போனால் ஊரில் எல்லோருக்கும் கிடைக்கும், உங்களுக்குத்தான் கிடைக்காது. அவன் 8 காலை வாங்கிட்டு போறான், உங்களுக்கு ஒரு கால் கூடவா கிடைக்கல? நான் வேற என் புருஷன் எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுவாரு, வாங்காம வரமாட்டாருன்னு பெருமையா அவங்க கிட்ட சொல்லிட்டேன். இப்படி என் முகத்தில் பெரிய பூசியம் என தெரிஞ்சிருந்தா நான் நோயை வாங்கிக்கணும்னு அவகிட்ட சொல்லியிருப்பேன்னு புதிய குடித்தாள். கடவுளை எனக்கும் 2 கால் கிடைக்க கருணை செய்யப்பான்னு கடவுளை எதுக்குத்தான் வேண்டும்னு ஒரு விவசாயம் இல்லாமல் வேண்டுகிறேன். என் வேண்டுதலுக்காக கடவுள் என்ன ஒரு ஆட்டுக்கு 8 காலை வைத்து படைக்க போகிறா என்ன? என் முறை வந்தபோது கேட்டேன். கால் இல்லையே, இருந்த 8 காலம் இப்போதுதான் ஒருத்தர் வாங்கிட்டு போனார். இது நாளைக்கு தான் கால் வேணும்னா முன்னாலேயே நீங்க சொல்லி வச்சிருக்கணும். அவர் கால் இல்லை என்று காலை வாரியதை பார்த்து ஏளனமாக சித்தரைப்போல் அங்கே வெட்டி வைக்கப்பட்டிருந்த ஆட்டின் தலை ஒன்று பல்லை காட்டி கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் கால் இல்லைன்னா தலை கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்துடுங்க, தலையும் நல்லதுன்னு சொன்னாங்க. மனைவி சொன்னது ஞாபகத்திற்கு வரவே தலையின் விலை கேட்டேன். சினிமாவில் எதிரியை போட்டு கொள்ள தலைக்கு விளைவு என்று வில்லம் கேட்கும் விலையை கொண்டு இருந்தது அதன் விலை. அதிர்ச்சியை வெளியே காட்டாமல் வாங்கி சென்றேன். பார்த்தசாரதியின் மனைவி கொடுத்த பணத்திலும் பார்க்க சற்று அதிகம் என்றாலும் சுகமில்லாத ஆளுக்கு என்பதால் மேலதிகமாக சொந்த பணத்தில் கொஞ்சம் கொடுத்து தலையை கேட்டேன். நான் சிறிது யோசித்தால் அதையும் வாங்கிவிட அடுத்த ஆள் பின்னால் இருப்பதால் விலையை பார்க்காமல் தலையை வாங்கினேன். தலையையும் விட்டுவிட்டு வெறுங்கையோடு போனால் கிடைத்ததை விட்டுட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு தலையே இல்லை என்று சொன்னாலும் சொல்வாள். கடையில் 4 பேருக்கு பல்லை காட்டிக் கொண்டிருந்த தலை இப்போது என் கையில் சேர்ந்து இலையை சுற்றி அதை ஒரு கொழுப்பின் பையில் போட்டு கொடுத்திருந்தார் அலினானா. எப்போதும் வெற்றிலை கிடப்பி துப்பும் அலினானா வாயில் சிவப்பை போல வெள்ளை கொழுப்பின் பையில் வெளியே கசிந்த ரத்தம் வெளியே தெரிந்ததால் நான் கொண்டு சென்ற ஒரு பையில் போட்டு மறைத்து எடுத்துக்கொண்டு நடந்தேன். அந்நேரம் என்னை கேலி செய்வது போல் சற்று தொலைவில் இருந்த உணவக வானொலி அவனிடம் சொன்னேன். என் அஞ்சுகளை அந்த அண்ணலை கொண்டு வைத்தான் ஆறுதலை பாடிக்கொண்டிருந்தது. அந்த ஆறுதலை வர வேண்டிய இடத்தில் ஆட்டுத்தலை வந்திருந்தால் இன்னும் பொருத்தமாக இருந்திருக்கும் என எண்ணிக்கொண்டேன்.
இனி சந்தையில் வேறு சாமான்கள் வாங்க வேண்டும். தலையை கையில் வைத்துக்கொண்டு ஏனைய மரக்கறிகளை தரம் பார்த்து வாங்க சிரமமாக இருந்தது. கூடவே ஆட்டின் கொம்பு வேறு காலில் குத்தி காயப்படுத்தி வேதனை ஏற்படுத்தியது. வளர்த்து விட்டவனையும் வாங்கி வெட்டியவனையும் விட்டுவிட்டு இன்னொருத்தருக்காக வாங்கி போகும் என்னை காயப்படுத்தும் தலைக்கு என்மேல் என்ன கோபமோ தெரியவில்லை. ஒருவேளை இந்த மாதிரி ஆட்கள் வாங்கி சாப்பிடுவதால் தானே எங்கள் இனத்தை கொண்டு இப்படி கூறப்படுகிறார்கள் என்ற ஆதங்கமோ தெரியவில்லை. செத்தப்பின் இரவில் ஆவியாக வந்து பயன்காட்டும் மனிதர்களைப் போலன்றி செத்த தலையாக வந்தேனும் பழிவாங்குவேன் என்று சபதமிட்டிருந்ததோ தெரியவில்லை.